நிரூபிக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா நான் எடுத்த முடிவு சரின்னு எதில் நிரூபிப்பானா, நான் ஊரில் வீடு வாங்கிட்டேன், துபாயிலேயே சொந்த வீடு கட்டிட்டேன், அல்லது உள்ளூர்ல நிலம் வாங்கி போட்டுட்டேன், அல்லது அப்பாவுடைய கடனை அடைச்சிட்டேன், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ப்ரூவ் பண்ணா போதுமானது. ஆனா அந்த முடிவு பின்னாலே பெண்களின் கைக்கு வந்த பிறகு அந்த பொறுப்பு பெருசாயிடுச்சு. அதுதான் இங்க இருக்கணும் அந்த பெரிய சிக்கல். இல்ல நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம், நீங்க முதல்ல போங்க, ஆன்சைட்ல போங்க, அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை நீங்க கூட்டிட்டு போங்க. அந்த நெருக்கடியையோ அல்லது விருப்பத்தையோ பெண் முடிவெடுத்த பிறகு அவன் ஒன்றும் விருப்பப்படல, அவதான் விருப்பப்பட்டா அப்படின்னு சொன்ன இந்த பெண் அதை நிரூபிப்பதற்கு பல்வேறு பொறுப்புகளை சுமக்க வேண்டியது. அதான் பொருளாதார ரீதியாக மட்டும் வளர்ந்தா போதாது, ஆணுக்கு அது மட்டும் போதும். அவன் ப்ரூவ் பண்றதுக்கு அவன் செய்ய வேண்டிய இதுதான். கடன் அடைக்கிறது, சொத்து வாங்கி போறது, இது ரெண்டை செஞ்சு தான் ஆண் தன்னை நிரூபிச்சிடலாம். ஆனா பெண் பல விஷயங்கள் நிரூபிக்க வேண்டியது. என் புள்ள நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து உள்ளூர்ல வளர்த்துருந்தா கூட இப்படி வளர்த்திருக்க முடியாது, நான் எப்படி வளர்த்திருக்கேன் பாரு. உங்க பிள்ளைகளை கூட தமிழ் செய்யாது, எனக்கு தெரியும் என்பதை எப்படி பேசிட்டு பாரு. என் கணவரை ஒரு ஒழுக்கமான மனுஷனா இங்க வச்சிருக்கிறேன் பார், ஒரு இண்டிபெண்டான ஆளா நானும் வளர்ந்திருக்கேன் பார், நானும் காது ஓட்டுறேன் பார். பத்தாவதுக்கு எல்லா உறவுகளோடும் அவங்க எப்படி பழகுகிறார்கள் பார். இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்குள்ளேயும் அப்பா தலையிடல முன்னால, ரைட்டா? ஆனா இங்க ஒரு பெண் எடுத்த முடிவை நிரூபிப்பதற்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு. அந்த நெருக்கடிகள் இங்க அதிகமா பார்க்க முடியும். ஒரு பக்கம் இது பெருமைக்குரிய விஷயம் போல தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் பெரிய சிக்கல்னா இது எல்லாத்தையுமே ஃபுல் கண்ட்ரோல் உங்க கைக்கு கீழே கொண்டு வருது. அதுதான் இந்த பரதநாட்டியம், வீணை இதெல்லாம் வாசிக்கிறது, இது எல்லாமே இருக்கிறவர். என்ன பிரச்சனைனா இங்க ஒரு பிள்ளையை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதோடு அதை முடிக்கல, அவர்களை இந்தியாவிலேயே சக்சஸ்ஃபுல்லான ஆளாக நீங்க காட்ட வேண்டியது. பெரியவர்கள் வந்தால் இருந்து வணக்கம் சொல்லுங்க. எப்படி எனக்கு குழப்பமா ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி முறைங்கிறது அங்க இருக்குது இல்லையா? நம்ம ஊர்களுக்கும் இங்கேயும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க மாட்டி சொல்லிருக்கீங்களா? மாட்டி சொல்லி என்ன சொல்றது, உனக்கு சரி என்பது சரி, ரைட்டு தானே? இப்ப தாய் மாமா ஒருத்தர் இருக்காங்க, அவருக்கு நமக்கு பிரச்சனை, அந்த ஆள் நம்மகிட்ட கடனை வாங்கி கொடுக்கல, அவசியமான நேரத்துல உதவி செய்யல, நம்மளை பத்தி தப்பா பேசுனா, நமக்கு வந்து 7-8 வருஷமா பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த சிச்சுவேஷன் கட் பண்ணோம்னா அவர் பொண்ணுக்கு கல்யாணம். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு பத்திரிகை இருக்கிறார். இப்ப அவர் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்வோம்? 7 வருஷமா வராட்டியும் வராதவர் வந்துட்டாரு, எதிரியா இருந்தா வீடு தேடி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வாங்க, அவங்க மறைச்ச வேலைக்கு நிற்போம், கொண்டாந்து தண்ணி கொடுப்போம், அவங்க பத்திரிகை வச்சு வரணுமாங்க, சரி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பெருசா எதுவும் சொல்லுவோம், நியாயப்படி அதனால வீட்டுக்குள்ள விடக்கூடாது, தானே சரி. ஏன்னா அவன் துரோகம் பண்ணியிருக்கான், நமக்கு அநியாயம் செய்தவர், தவறுகளை தவிர அவரை மன்னிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எது சரியோ அதை செய் அப்படின்னு சொல்றது இந்த கல்விமுறை. இந்த கல்விமுறையில வந்த பிள்ளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனை வீட்டுக்குள்ள விடாதுன்னு சொல்லுவோம், ரைட்டா? சரி நல்லதுன்னு 2 இருக்கு. இங்க படிக்கிறவன் எது சரியோ அதை செய்வான், அங்க படிக்கிறவன் எது நல்லதோ அதை செய்வான், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி தவறு 2 இருக்கு. ஆனா மறுபடியும் என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னா, இந்த உலகம் முழுக்க இந்த சிக்கலை பார்க்க முடியும். இந்த 2 கேம் ஆனதுல பிள்ளைகளுக்கு உண்மையிலே பெரிய நெருக்கடி. இதுல எல்லாத்துலயும் நம்ம பிள்ளைகளுக்கு தலைப்பு என்னன்னா, குழந்தைகளுடைய வாழ்க்கை முழுமை அடைவது எங்க, உள்நாட்டில் வளர்றப்பையா இல்ல வெளிநாட்டில் வளர்றப்பையா அப்படி கேட்கலாம். அதுல முழுக்க முழுக்க பேசப்படுறது பெற்றோருடைய சைக்காலஜி தான். முழுக்க முழுக்க பேசப்படுறது கூட பெற்றோருடைய சைக்காலஜி தான். எனக்கு இருந்த ஒரு உணர்வு உனக்கு இல்லை, பிரச்சனை உங்களுடைய. எனக்கு இருந்த அந்த காதல் உணர்வு அல்லது ஒரு அழகான நாம கட்டிக்க போறது இல்லை, ஆக்சுவலா அதை வேல்யூ பண்றேன். இதெல்லாம் தான் வாழ்க்கையை அழகாக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல பணத்து மேல இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் குறைஞ்ச பிறகு வாழ்க்கையை வெறுமை அடைவதற்கான காரணம்னா, உண்மையிலேயே நம்ம லைஃப் டைம் என்கேஜ் பண்ணுவோம், அந்த உணர்வு நம்ம பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வதே இல்லை. அதனாலதான் இந்த உணர்வு நான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றேன். நான் அவனை கல்யாணம் பண்ண போறது இல்லை, அவனோட வாழ போறது இல்லை, ஆனா எனக்கு அண்ணன் கிடையாது, எனக்கு திருமணம் ஆயிரும், ஆனாலும் என்னை ரசிப்பான் தூரத்துல இருந்து, நானும் அவனை ரசிப்பேன். இதான் ஓரளவு சின்னதா பர்மிட் நம்ம பண்ணுவோம். இந்த பியூட்டினஸ் இருக்குல்ல, இதுதான் லைஃப் அப்ரீஷியஸான ஒரு மெமண்டாவா மாற்றும். அப்ப பெண்களுக்கு என்ன, ஆண் இந்த பிரச்சனை தலையிலே மாட்டான். ஆணுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் நீ சம்பாரி ஜெயிக்கும், அவனுக்கு என்ன நீ தோற்றக்கூடாது, நான் எடுத்த முடிவை சரியாக்கணும்னா இதுல ஜெயிச்சா போதும். இவங்களுக்கு அது இல்லை, தன் வாழ்வின் வசந்தங்களை தொலைச்சிடக்கூடாது. நான் விட்டது எல்லாத்தையும் என் பிள்ளைகளுக்கும் கொடுத்துடணும், நான் மிஸ் பண்ணத பிள்ளைகளுக்கும் கொடுத்துடணும். அப்ப ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிறப்ப இந்த சங்கடம் வரத்தான் செய்யும், இந்த சங்கடம் வரத்தான் செய்யும். பட் அன்பார்ச்சுனேட்லி சில ரியாலிட்டிஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க மறுபடியும் காலையில எழுந்திரிச்சு அப்படியே நடந்து போய் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு, டீ கடையில் டீ குடிச்சிட்டு, அப்படியே வர வழியில நாகேஸ்வர பார்க்கல வாரத்துக்கு நடந்துட்டு, ஒரு 40 வயசான இந்த காலத்து பசங்களாம் மோசம், அந்த காலத்துல நம்மளாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு போய் சொல்லி தெரிஞ்சுட்டு, அப்புறமா 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு வரவங்க போறவங்க கூப்பிட்டு உரண்டே இருக்கணும்னா ஊருக்கே வந்துருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க இருந்துட்டு தம்பி சொல்றாங்க எல்லாருமே நடக்கணும், அவராகவே வரணும், அப்படிலாம் நடக்கவே நடக்காது. நம்மளுடைய மிகச்சிறந்த ஒரு குணம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நேரத்தில் இல்லை, வெளிநாட்டில் போய் வாழலாம் ஒன்றும் புதுசு கிடையாது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற வார்த்தை நம்ம எப்போ வந்துச்சு, அதெல்லாம் கூட ரொம்ப முன்னாலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் சொன்ன போது, இந்த உலகத்தில் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகம் எல்லாம் என்னோட. ஓகே,
நீங்க அமெரிக்கா இன்னைக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம எந்த ஸ்டேட்டஸ்ல இங்க வந்தோங்கிறத இங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ்ட கேட்கலாம். ப்ராபபிலி இந்த மாதிரி ஆட்கள். அப்ப இந்தியன் அமெரிக்கானுடைய ரேங்க் வந்து 5, 6, 7 இருந்தோம். இன்னைக்கு ஒரு டாப் 2, 3க்கு நம்ம வந்துடுறோம் இல்லையா? அமெரிக்காவில் பெரிய பணக்காரர் யார் அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா வரக்கூடிய 3-4 ஜாப்பனீஸ் அமெரிக்கன், சைனீஸ் அமெரிக்கன், இந்தியன் அமெரிக்கன் ஒரு 3-4 கேட்டகரிக்கு நம்ம வந்துடும். அப்ப இந்த இடத்தை நோக்கி நகர்ந்தது நமக்கு புதிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த முடிவு பெண்களால் எடுக்கப்பட்ட பிறகு நடந்திருக்கக்கூடிய நல்ல மாற்றம். அவர்கள் வேர்களை விட்டுவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மனோபாவம். தட்ஸ் a greatest feeling. அதுக்காக நடக்கிற ஒரு போராட்டம் இல்லை. அது நிறைய சிக்கல். ஆனா அப்பா